நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டுட்டாங்க. இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு ஃபீலிங். எப்படி? யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை பற்றி பேசுகிற மாதிரியே தோணும். எப்படி? 2 பேர் ஏதோ பேசியிருந்தாங்கன்னா நீங்கள் போனோடனே பக்கத்தில் போன நிறுத்தினாங்கன்னா, பார்த்தியா அவங்க என்னையை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க, நிறுத்திட்டாங்க, நான் பக்கத்தில் போனது நிறுத்திட்டாங்க. என்னென்னா உங்களுக்கு வந்த உடனே என்ன, நான் வேறு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ இந்த காலத்தில் சோசியல் மீடியா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ என்ன, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, அது இது ஸ்னாப்சாட், அது இதுன்னு 1008 இது கனெக்ஷனில் இருக்குது. ஆனால் இந்த தலைமுறை மாதிரி லோன்லினஸ் உள்ள தலைமுறை எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த தலைமுறை மாதிரி கனெக்டட் தலைமுறை எதுவுமே கிடையாது. இந்த தலைமுறை மாதிரி லோன்லி தலைமுறை எதுவுமே கிடையாது. எல்லாம் சூப்பர்ஃபிஷியலாக எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாருமே டிஸ்கனெக்டட் பீப்புள். அப்போ தாவீது சொன்ன மாதிரி 14-15 கர்த்தாவே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக நம்ம இருக்கக்கூடியது. ஏன்னா இங்கே நிறைய நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கிறீங்கன்னு. ஆனால் என்ன, இங்கே தாவீது சொல்கிறாரு, நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா கர்த்தர்கிட்டருந்து நீங்கள் மறைக்கப்படலை, அது மாத்திரமல்ல கர்த்தர் உங்களை மறக்கவும் இல்லை. அதனால் நீங்கள் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எப்போதும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. அவர் வாக்கு கொடுத்துருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலக முடிவு பரியந்தம் உன்னுடனே கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க.